மேம், சென்னை, கோயம்புத்தூர் போல சிட்டியில் ஹோம் லோன் வாங்கணும்னா டவுன் பேமெண்ட் எவ்வளோ கட்டினா அது ஓகேவா இருக்கும்? ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு டவுன் பேமெண்ட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10%லேருந்து 20% வந்து டவுன் பேமெண்ட்டாக இருக்கணும். இப்போ பேங்க்கில் ஒரு ஹவுசிங் லோன் அப்படின்னு நம்ம போய் கேட்குறோன்னா மேக்ஸிமமாக 80%லேருந்து 90% வரைக்கும் நமக்கு அவங்க லோன் அவைல் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறேன், 1 கோடி ரூபாய் அதோட வேல்யூ. அவங்க வந்து எனக்கு ஒரு 80 லட்ச ரூபாய் லோன் சாங்ஷன் பண்ணுறாங்க 80% அப்படின்னா பேலன்ஸ் 20% 20 லட்ச ரூபாய் நான் என் கையிலேருந்து டவுன் பேமெண்ட்டாக நான் கொடுக்கணும். இதை தான் டவுன் பேமெண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். இது எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ எல்லாருமே 1 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு 80 லட்சம் ரூபாய்க்கு அவங்க லோன் அவைல் பண்ணுவாங்களா பேங்க் அப்படின்னு கேட்டால் கிடையாது. அங்கே தான் பேங்க் வந்து ஃபர்ஸ்ட் செக் பாயிண்ட்டை வைக்கிறாங்க. எப்படின்னா உங்களோட சேலரி எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்குறாங்க, உங்களோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. எக்ஸாம்பிளுக்கு இப்போ எனக்கு 1 லட்ச ரூபாய் மாதம் சம்பளம்னு வச்சுக்கோங்க. இப்போ 1 லட்ச ரூபாய் நான் மாதம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அதில் 50% ஒரு பிலீஃப்ல இவங்களால ஒரு 50% லோன் கட்ட முடியும், இஎம்ஐ கட்டுவாங்க அப்படின்னு ஒரு பிலீஃப்ல ஒரு 50% வரைக்கும் எடுத்துப்பாங்க, 50,000 ரூபாய். ஸோ 50,000 ரூபாயில இன்டூ 100, ஸோ 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் எனக்கு ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கு. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், அப்ராக்சிமேட்டா நான் சொல்றேன் உங்களுக்கு.